வணக்கம். எம்எஸ்சி யூடியூப் சேனல் இப்போ நான் நண்பர், நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தோம், இந்த பழைய போர்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்துட்டு வந்து கஸ்டமர் 2 போர்டு புதுசாக கேட்டிருக்கு. அப்படி நம்மக்கிட்ட பிசிபி இருக்குது, பிசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் செக்ஷனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 40 வரைக்கும் கொடுத்துக்கலாம். டிசி 40லேருந்து 60 வரைக்கும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் எத்தனை அவுட்புட் கொடுத்தாலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 வாட்ஸ் ஜெனர் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதனால் டிரைவர் செக்ஷன் 15 வோல்ட்டுக்கு மேலே போகாது. அதனால் நம்மளுக்கு இங்கே வந்து பிரச்சனை எதுவும் இல்லை, ஓகேங்களா? அதனால் இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஒரு 7 போர்டு இருந்துச்சு, எல்லாமே கொடுத்துட்டேன். ஃபைனலாக அது ஒரு போர்டு தான் இருக்குது. ஓகே, இதை நம்ம போனிஸ்க்காக எடுத்து வச்சுருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா இதான் போட்டு, ஓகேங்களா? இதுதான் வீடியோ போட்டிருந்தேன். அது கஸ்டமரை கேட்டிருந்தாங்க, அதுக்காக 2 போர்டு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி போர்டு 2 ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்டிபிசிபி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். இது மாதிரி லோட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ண பிசிபி தான். லோட் பண்ணி இது கொஞ்சம் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தது, நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் கடைசியில் நம்ம அப்படியே வச்சுட்டோம். இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு, பாட்டு கேட்குறது ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுட்டோம். இப்போ இதை வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு கொடுத்து நம்ம ஃபைனலாக ஒன்று வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது மட்டும் ஃபைனலாக ஒன்று வச்சுக்கலாம்னு இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்பேரில் வந்து லோட் பண்ணி சால்ட்ரு பண்ணிடலாம். சால்ட்ரு பண்ணிவிட்டு ஆடியோ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஆடியோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஆம்ப் டிரைவர் போட்டு தான், அது வந்து சாதா போட்டுலாம் கிடையாது, பிஆம்ப் டிரைவர் போட்டு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாருங்கள், இது 2மே அவுட்புட் வந்து ஒன்லி இது வந்து டிரைவர் செக்ஷன் மட்டும்தான். இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து எத்தனை டிரான்சிஸ்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன் சைடு 5 இல்லை 10 அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஸ்பேர் லோட் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் லோட் பண்ணி சால்ட்ரு பண்ணி சும்மா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணி ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணி வாஷும் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-40லேருந்து ஒரு 30-30லேருந்து 60-60 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அந்தளவுக்குலாம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது வந்து கம்பெனி பிராண்டடு, என்ன சொல்கிறது, பிராண்டட் ஆம்புலேருந்து வர எடுத்து சரி கொடுத்தா இது, ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக ஸ்பேர்லாம் லோட் பண்ணி சில இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்காது. இந்த 15K அதெல்லாம் கிடைக்கல. சிலதுக்கான ஆர்டர் பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கருவோன்னு கத்தாது, எஸ்டிகே மாதிரிலாம் கத்தாது. ஆடியோ குவாலிட்டி ஸ்மூத்தாக இருக்கும் கேட்குறது. அதுக்காக தான் இது வந்து ரெடி பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு நீ 10 கிலோ போட்டுக்கலாம். 520010 194010 நான் வந்து பேரல் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி கூட நாம் போர்டில் கூட இதே மாதிரி டிரைவர் செக்ஷன் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த போர்டு இருக்குன்னா இந்த போர்டு அது மாதிரி டிரைவர் செக்ஷனாக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த அவுட்புட் டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் டிரான்சிஸ்டர் எடுத்து இங்கே 2 டிரான்சிஸ்டர் இது மாதிரி எக்ஸ்ட்ரா, இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் செக்ஷனாக ஒர்க் ஆகும். இதே வந்து இந்த டிரைவர் செக்ஷனாக ஒர்க் ஆகும். இதுவும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதிலலாம் டெமோ பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு இல்லை எங்களுக்கு மினிமம் டிரைவர் போர்டு வேணுன்னா இது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா ரேஞ்சுக்கு தான் முன்னாடி கொடுத்துருந்தோம். முன்னாடி டிஸ்போஸ் பண்ணி நிறைய பேர் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி வேணால் கூட வாங்கிக்காங்க. இதை இந்த பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வர மாதிரி இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டு இந்த இடத்துல அவுட்புட்டில் 2 அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் போட்டு திருப்பி இதுலேருந்து எடுத்து 52001943 கொடுக்குற மாதிரி போடுறது. அது ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணால் அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி டிரைவர் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? வந்து இது போயிடலாம். இப்போ இது வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதை செக் பண்ணணும். ஆடியோ செக் பண்ணி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ லைன் கொடுத்து ஆடியோ அவுட்புட் வருது எப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் லைன் கொடுத்துட்டேன். ஆடியோ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, இது வந்து ப்ளஸ் மைனஸு, இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு. அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் செக்ஷனில் வந்து நம்ம இதுலேயே கொடுத்தாலும் பாடும். இந்த டிரைவர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு 2 டிரான்சிஸ்டர் கொடுத்து உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஆன் பண்ணிடலாம். இது ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ரிசல்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 2 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். மினிமம் ஒரு 4 டிரான்சிஸ்டர் அது போடணும். சும்மா நான் செக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். 4 டிரான்சிஸ்டர் போட்டாலும் ஒர்க் ஆகும் பாருங்கள். பஞ்சிங்கு ரிசல்ட்டு தான் சூப்பராக வரும்.
இது வந்து அவுட்புட் இது கொடுத்துட்டும் செக் பண்ணலாம். இது எல்லாமே இங்கே 2 ட்ராக் அடிச்சும் செக் பண்ணலாம். ஆடியோ எப்படி வருதுன்றதுக்காக டெமோ செக் பண்ணுறதுக்காக ட்ராக் அடித்து செக் பண்ணலாம். இதுவும் செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற போர்டு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எல்லா போர்டும் காலி ஆகிடுச்சு. இது இதுமாதிரி கிடைக்காது, இதுமாதிரி கேட்காதீங்க. அதே மாதிரி வேணும்னா வேறு போர்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி தரேன். அது மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து இது கஸ்டமருக்கு அனுப்பணும், அதுக்காக தான் ஆடியோ செக் பண்ணுறேன். ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஆடியோ குவாலிட்டி ரிசல்ட்டு. ஓகேங்களா, இப்போ டெலிவரி கஸ்டமர் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு 2 52001943 இல்லாமல் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இது ஒன்லி டிரைவர் போர்டு மட்டும் பாட வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா எல்லாமே டிரைவர் போர்டு எல்லாமே பாடும், அந்த வாட்டேஜ் மட்டும் மாறும். இதெல்லாம் பூஸ்டிங் தான். பார்த்திங்கன்னா இது ஒரு 10 வோல்ட் வரும்னா இதுலேருந்து பூஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 வோல்ட் சேர்ந்து வரும். அது மாதிரி தான் பாடும் எல்லாமே. பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரெடி பண்ணிட்டது. இது ஒரு கஸ்டமர் 2 போர்டு கேட்டிருந்தாங்க. ஒரு போர்டு ரெடி பண்ணி இதுக்கு முன்னாடி ஃபுல் போர்டு போட்டேன். அடுத்த போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் போர்ட்டை போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ட்டை போட்டாச்சு. இது வந்து சிங்கிள் போர்டு. இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆடியோ செக் பண்ணுற பாருங்கள். இதெல்லாம் அவுட்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்டு, இது பி ப்ளஸ் பி மைனஸ் இதெல்லாம் சேர்த்து ஷார்ட் பண்ணி விட்டுருவேன். இது பாருங்கள் ஆடியோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுலேயும் பாடும் பார்த்திங்கன்னா சவுண்டு கம்மியாக அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள். பாடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது நல்லா இருக்குது. இப்போ சரியாக போயிடுச்சு. இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எத்தனை வோல்டேஜ் நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷனுக்கு எத்தனை வோல்ட் போகுதுன்றது தான் கால்குலேஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்டு ஜீனர் வச்சு லாக் பண்ணிடணும். பாருங்கள், ப்ளஸ் வோல்ட்டு 11 செட் பண்ணியிருக்கேன். இது வந்து 15 வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஜீனர் இருக்குது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஜீனர், அதனால் 12 வோல்ட் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மைனஸும் 11 வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 15 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நான் வந்து செட் பண்ணிக்கிறது 12 வோல்ட் ஜீனர் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். 15 வோல்ட் டிஜைனர் கூட லாக் பண்ணிக்கலாம். நான் 12 வோல்ட் ஜீனர் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இது செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இப்போ வந்து கஸ்டமருக்கு செக் பண்ணுறதுக்காக தான், டெலிவரிக்காக தான். இது இப்போ ஒர்க் ஆகும். அது ஆடியோ போட்டு ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றினா மட்டும்தான் அது வந்து இன்க்ரீஸ் வாட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 வாட்ஸ் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் ஒர்க் ஆகும். இதுவுமே பாடும். ஒரு 6 ஸ்பீக்கருக்குலாம் கரெக்டாக இருக்கும். இது என்ன, இது சின்ன டிரான்சிஸ்டர் இல்லை, அதனால் இதே வந்து இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது பெருசாக இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெருசாக வரும். ஓகேங்களா, இப்போ வந்து இது போர்டு 2 மட்டும் தான் இருக்குது. இது வந்து இது 2 வந்து கஸ்டமருக்கு அனுப்பணும். அவர் 2 ஆர்டர் கேட்டிருந்து 2 கஸ்டமருக்கு அனுப்பணும். நம்மக்கிட்ட இது ஒரே ஒரு பிசிபி ப்ளஸ் இந்த பழைய போர்டு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதெல்லாம் இல்லை. வேணால் இதில் நம்மளே ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு கொரியர் அனுப்பிச்சிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSCID யூடியூப் சேனல் பண்ணாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.